வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வண்டலூர் ஜூக்கு வந்து பார்க்க போகிறோம். இது வந்து கிண்டி ஜூ விட 3 மடங்கு பெரிய ஜூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனுபவிங்க ராஜா, அனுபவிங்க. அப்போ நீ தெரிஞ்சிருந்தா ஒத்துக்கிறீங்களோ? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வண்டலூர் ஜூவோட ஹோட்டலில் இருக்கோம். வாங்க உள்ள போய் எப்படி இருக்கு பாருங்க. ஆயில் அடிச்சா கேட்க இங்கே வந்து வெஸ்டர்ன் டைம் பிள்ளைகிரி குறைஞ்சி வாங்க இருக்கிற இடம் பார்க்குறோம். வால் படுற வாழை எப்படி ஒரு 4 அடிக்கு இருக்கும் போல. இருக்கிற இடத்துல இருக்கோம். கைஸ் இப்போ நம்ம இடம் இருக்கிற இடத்துல இருக்கோம். கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மயில் இருக்கிற இடத்துல இருக்கோம். கத்திர ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்க ஏகப்பட்ட வச்சுருக்காங்க இதுக்குள்ள. இப்போ நம்ம எங்கன்னா வெள்ளை மயில் இருக்கிற இடத்துல இருக்கவங்க அவ்வளோ அழகாக தோகை சாடுங்க. இந்த மாதிரி காட்சி உங்களால் எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. இதுக்காகவே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாவ் சூப்பர். இப்போ பாருங்க இப்போ ஃபுல்லுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆமாம் அங்கே உள்ள பாரு எவ்வளோ மயில் இருக்கு. நிறைய மயில் இருக்குங்க. உள்ள நிறைய மயில், உள்ளேயும் நிறைய மயில். அதோட ரக்கை நடுவுல பார்த்தா ஒரு கோபுரம் மாதிரியே இருக்கு. பாருங்க இப்படி திரும்ப திரும்ப திரும்பிடுச்சு. பாருங்க சூப்பர் சூப்பர். இது பாருங்க இந்த பறவை பேரு நாரையா இருப்பா. இன்னைக்கு நம்ம சொல்ற அந்த பெலிக்கன் தாங்க இது. இப்போ நம்ம வந்து டைகர் அந்த குட்டியும் இருக்கிற இடத்துல இருக்கும். பாருங்க குட்டியை காணும். காய்ச்சி இங்கே பாருங்க காய்ச்சி ஒரு மொத்தல வாய் திறந்துருக்கு. இன்னொரு மொத்தல இது பேர் வந்து நைல் குரோக்கடைலுங்க. நைல் ரிவர்ல இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. வாய் எப்படி திறந்து பல்லு. இப்போ நம்ம ரைனோசரஸ் இடத்துல இருக்கோம். இது மேலே புல்லட்டே பட்டாலும் வந்து நம்மளுக்கு தான் ரிவர்ஸில் வரும். அவ்வளோ பவர் அது ஸ்கின்னு. ரெண்டு இருக்குது. இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு கைஸ். பாருங்க கீழே பாருங்க கைஸ் ஒன்று தனியாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. ஆனால் பொம்மை மாதிரியே இருக்கும் கைஸ். அங்கே பாருங்க கைஸ் ஒன்று அசைது. இங்கே ஒன்று இருக்கு, அங்கே ஒன்று இருக்கு, அங்க 2 இருக்கு. முதல்ல பண்ணங்க இது முதல்ல பண்ணங்க அவர் கொட்டை விடுது போய். சூப்பர்ப்பா. சும்மா வீடியோலாம் அந்த பொத்துக்குள்ள ஒன்று இருக்கு. அங்கே ஒன்று சுற்றி இருக்கு. அங்கே கட்டமாக கூட இருக்கு. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாப்பாங்க பாருங்க. அதை எழுப்பிடாதீங்க. அது இப்போ அழகா உட்காந்து முட்டு வாங்கினீங்கன்னா நாங்க பொறுப்பு இல்லை. அது குழந்தை தத்துக்குறேன். அது குழந்தை நாளைக்கு தெரியும்டா. நீ அந்த வீடு மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ள படுத்து பாருங்க பாரு. அக்வேரியம்ல இருக்குங்க. வண்டலூர் அக்வேரியம்ல இருக்கும். பாருங்க கோல்டன் ஃபிஷ் நிறைய இருக்குங்க. அதை பாருங்க எழுப்புக்குள்ள செம்மையா பண்ணிருக்காங்க. பாருங்க ஒரு மீன் வந்து அந்த கட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிற்கிது.
ஆனால் குவாலிட்டி எல்லாம் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க சிவத்தோரமாக இருக்குது. இது வந்து என்ன எலக்ட்ரிக் எல்லாம் இருக்கும். இங்கே பாருங்க ஃபுல்லாக சுற்றி வீடெல்லாம் ஒரு பொம்மை மாதிரியே இருக்கும். அப்படியே ஸ்டாச்சுவாக இருக்குது. கண்ணிக்கே தெரியாம குட்டி குட்டியாக இருக்குது இந்த மீன்லாம். எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கு. பாருங்க ஏன் கோல்டு. அதுக்கப்புறம் இது என்ன மீன் பாருங்க, இது வந்து ஸ்வாட் ஃபிஷ். இது குட்டி ஸ்வாட் ஃபிஷ்ங்க. இது குட்டினா செம்மையாக வடிக்கும். பாருங்க நம்ம அவெஞ்சர்ஸ்லாம் இருக்காங்க. அவெஞ்சர்ஸோட நிறைய ஸ்டாச்சு மீன்லாம் இருக்கு. செம்மையாக இருக்கும். கலர்ஸாக இருக்குங்க. இது வந்து ஒரு ட்ரீட்டுங்க சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் ஐலாண்டில் நிறைய கோல்டன் ஃபிஷ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் இருக்குது நிறைய கோல்டன் ஃபிஷ்ஷு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்வாட் ஃபிஷ்ங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு இடுங்க டைட்டானிக் கப்பலில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கடலுக்குள்ளே இருக்குது. இது வந்து இடுங்க பார்த்தீங்கன்னா இடுங்க யூஎஃப்ஓ சின்ன சின்ன மீன்லாம் இருக்குது. அதே மாதிரி இடத்துல இடுத்த ஒரு கோயிலுக்குள்ளே வந்து இதுக்கு இங்கே கடலுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன மீன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதை பாருங்க இது பாருங்க ரொம்ப பெரிய பார்த்தா கோல்டிஷாக இருக்குங்க. சூரியனில் பார்த்தா இது ரொம்ப சின்ன சின்ன ஃபிஷ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஃபிஷ். ஆனால் கோல்டன் கலரில் இருக்குது. சொல்லுவாங்க. இதோட வளர வளர தலையோட இந்த கொண்டு பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகுங்க. பாருங்க இது குட்டி ஃப்ளோரான் ஃபிஷ்னா பாருங்க தலையை வெளியில் பாருங்க நிறைய ஃப்ளோரா நிறைய இருக்கு. இது பாருங்க இதோட வாயை தாங்க குட்டி ஆமை ஒன்று நீந்துது. குட்டி ஆமை ஒன்று நீந்துது காய்ச்சி அவ்வளோ அழகாக இருக்கு. ஓகே காய்ஸ் பேசுறியா ஏதோ பேசுறாங்களா நல்லா இருக்கு. உங்களுக்காகவே நாங்கள் வண்டலூர் ஃபுல்லாக சுற்றி கட்டிப்போங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ.